ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், யார் சிறந்த வில்லன் வெள்ளி அப்படின்னு. அதில் அதிகமான ஓட் வாங்கினது பானுமதியும் அலெக்ஸும். அவங்க 2 பேருக்கு தான் அதிகமான ஓட் வந்துருந்துச்சு. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த சேனல்லே ரொம்ப போரிங்கான கேரக்டர், இவங்க வந்தாலே போர் அடிக்கும், இந்த கேரக்டர் வந்தாலே போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் யாருன்னு சொல்லுங்கள். அப்போ அந்த கேரக்டர் போரிங்காக இல்லாமல் எப்படி நல்ல சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நானும் புரிஞ்சுப்பேன். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். மங்சங் இங்கே வா. சொல்லுங்கள் மேடம். கீழே குனிஞ்சு உட்காரு, கழுத்து வலிக்கு. விஷாலை பற்றி விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சியா? எல்லாமே நல்லா விசாரிச்சிட்டேன் மேடம். சொல்லு, எங்கெங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான் சொல்லு. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஷால் சார் 12,000 ருபீஸ்க்கு வாடகை வீடு பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அங்கே ஜாமான்லாம் வாங்கி போட்டுட்ருக்காங்க, நிறைய பண உதவிகள் செய்கிறாங்க, செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு திமிரு இருக்கும் அவனுக்கு. அவள் என் தங்கச்சியே கிடையாது. அவள் என்னைக்கு ஓடி போனாலும் அதோட நாங்கள் தலைமொழிக்கிட்டோம். எதுக்கு இந்த மாதிரிலாம் அதிக பிரசங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்? அது எனக்கு தெரியாதுலாம் மேடம். நீங்கள் கண்டுபிடிக்க சொன்னதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நீ போகலாம். இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இது எங்கள் குடும்ப ரகசியம். வெளியே எங்கேயாவது தெரிஞ்சுது, ஏதாவது போய் கேஸ் போட்டு உன்னை உள்ளே தண்டிடுவேன். இல்லை மேடம், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வேற யாருக்காவது விஷயம் தெரிஞ்சுது, வீட்டை திருடிட்டான்னு சொல்லி உன்னை உள்ளே பிடிச்சி போட்டுருவேன் பார்த்துக்க. சரி மேடம், நான் கொரியாவுக்கே ஓட போகிறேன். வரட்டும் இந்த விஷால் இன்னைக்கு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன கோகிலா? உங்க பையன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அந்த கொரியன் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன பண்ணா? இருங்க, அவன் வரட்டும். விஷால், விஷால். என்ன மம்மி பேய் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? நான் உனக்கு இப்ப அப்படித்தான் தெரிவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல? என்னாச்சுமா? என்னாச்சு கோகிலா? இவன் அந்த ஓடுகாலிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். 12,000 ரூபாய்க்கு வீடு பிடிச்சு கொடுத்துருக்கானா, தங்க நகை வாங்கி கொடுத்துருக்கான், அந்த பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கான். ஒரு தகப்பனா இருந்து நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்காம விட்டுருக்கீங்க. நான் ஆளை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயோ, அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன விஷால், அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? அது பாவம்பா சித்தி, அதான் உங்களுக்கு உதவி பண்ண. ஷட் அப் விஷால். யார பார்த்து சித்திங்கிற? சி, அந்த பிச்சைக்காரி உனக்கு சித்தியா? இது சரிப்பட்டு வராது. ஏங்க, இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இவன் கிரெடிட் கார்டு, இவன் ஏடிஎம் கார்டு, இவனுக்கு கொடுத்த கேஷ் எல்லாத்தையும் பிடிங்கிருங்க. இவன் போனையும் பிடிங்கிருங்க. இவனை விரட்டி விடுங்க. கொஞ்ச நாளைக்கு பணத்தோட அருமை தெரியட்டும். இல்லைன்னா இப்படிதான் தான தர்மம் பண்ணிட்டல இவன். படிக்கிற பையனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணுமா? நான் சொன்னதை செய்யுங்க. விஷால், அம்மா சொன்ன மாதிரி எல்லா கார்டையும் எடுத்து வச்சுட்டு உன் போனையும் வச்சுட்டு கிளம்பு. எல்லாமே ரூம்ல தான் இருக்கு. அப்ப கிளம்பு. அப்பா, உதவி பண்ணது தப்பா? உதவி பண்ணது தப்பு கிடையாது. அது உன்னோட சொந்த சம்பாத்தியத்துல பண்ணணும். அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு பிடிக்காத காரியங்கள் பண்ணினா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களே 21 வருஷமா அவளை ஒதுக்கி வச்சுட்டோம். இவன் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம உதவி யார் பணத்தை யார் எடுத்து கொடுக்கறது? கிளம்பு விஷால், கிளம்பு. உனக்கு கொஞ்சம் பணத்தோட அருமை தெரியாம தான் இருக்கு. மறுபடியும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களே. இது 2வது வாட்டி இவன் வீட்டை விட்டு போறது. இவன் திருந்த மாட்டாங்க, திருந்தவே மாட்டான். அடிக்கடி இப்படி பண்றது சரியில்லை கோகிலா. ஏங்க, கொஞ்சம் காசு பணம் இல்லாம அங்க எங்கன்னு தெரிஞ்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலைஞ்சாதான் பணத்தோட அருமை தெரியும். அதுக்கப்புறமா மம்மி டேடின்னு நம்ம காலில் விழுவான். அதுக்கப்புறம் 5 பைசா வடதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 நாள் போட்டோம். சரி. அந்த நாதார் என் கூட பிறந்தவங்கிறத நினைச்சாலும் எனக்கு அசிங்கமா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை எங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டா தெரியுமா? அவ எக்காலத்திலையும் நான் அவளை மன்னிக்க மாட்டேன். என் செத்தா கூட அவ வரக்கூடாது. சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க, போய் மாத்திரையே போடு. சரி. ஏம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். நீ போலையாம்மா? ஏம்மா, நான் இருமிட்டு இருக்கேன்னு தெரியலையாம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா. ஏம்மா, இப்போ வார வாரம் இப்படி ஏதாவது சொல்லி லீவ் போட்டே கிடக்காமா? இங்கே நீ ஒன்றும் அம்மா கிடையாது சரியா? உனக்கு காலேஜ் போனா நீ போ. நான் உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எரிச்சல் படுத்திட்டு இருக்கேன். ஏம்மா, ஓயாம லீவ் எடுக்காமா? எக்ஸாம் தான் ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஏட்டி ஒன்று போக முடியலையா? ஏன் ரொம்பயா சளி பிடிச்சிருக்கு? இப்போ ஒரு நாள் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்மள விரட்டி விடுறதுலேயே குறியா இருப்பாவோ. ஏம்மா, கேட்க தானே செய்த, ஏன் அப்படி கோவப்படுத? இம்மா, நிஜமாவே முடியலம்மா. சரிடி, நீ கிளம்பு. அவ முடியல கிடையிலன்னு கிடக்கா. இப்படியே லீவ் போட்டு கடை. ஆமா, நீ சீக்கிரம் படிச்சு கலெக்டர் ஆயிரு. ஏம்மா, டிவியை போடு.
உடம்பு சரியில்லாதவங்க டிவி பார்க்க கூடாது. உடம்பு தான் சரியில்லை, கண்ணு நல்லா தான் இருக்கு. இப்போ டிவியை போடு. வாரத்துல ஒரு நாள் வீட்டுல கிடந்துடணும் இவளுக்கு. பிள்ளைய பாரு பிள்ளை. உனக்கு என்ன, நீ வீட்லயே கிடக்க கொடுத்து வச்சவ. நாங்க அப்படியா ஸ்கூலு காலேஜ்னு போட்டு சாவடிக்கீங்களே. அப்ப என்ன மாதிரி படிக்காம வீட்லயே இருந்தீங்கன்னா ஒண்ணு எத்தனைன்னு கூட தெரியாம தான் கிடக்கணும். நீ படிக்காம வீட்டுல கிடந்து நல்லபடியா குடும்பம் நடத்தி நல்லபடியா வாழ்க்கையை கொண்டு போலையா? பேசி பேசிதாம்மா அந்த பிள்ளை இப்படி இருக்கு. வெறும் வாயாடி. மூத்தது வாயை திறக்காது, ரெண்டாவதுக்கு வாயை மூடாது. இம்மா காபி கொண்டு வாம்மா. இனி ஒரு நாளைக்கு 12 தடவை இது காப்பி கேட்டு கிடக்கும். சனி ஞாயிறு லீவ் விட்டாலும் வாரத்துல ஒரு நாள் லீவ் போட்டாதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்ன பரட்ட நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி. எங்க பைய எடுத்துட்டு வேலைக்கா போற? காலேஜ் போறேன். வா மூஞ்ச பார்த்தாலே காலேஜுக்கு போற மாதிரியே தெரியலையே. பேந்த ஆந்த கணக்கா முழிச்சுக்கிட்டு இருக்க. சனியா எப்பவுமே என்னையவே நக்கல் அடிச்சிட்டு இருக்கு. இந்த பிள்ளை காது கேட்காத பிள்ளைய. எம்மா பரடை. சித்தி எனக்கு காதெல்லாம் கேட்க, நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். சரி சரி போப்போ. கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன். ஓ சரி. யாருக்குன்னு கேட்கா பாரு. சரியான மங்குனி. பிச்சு சும்மா சும்மா பல்லு இழிச்சிட்டு நிக்காத, பாக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. சந்தோஷத்துல இருக்கிற எலிஃபண்ட் மேடம். அதுக்கு எதுக்கிட்டு நான்ட்டு நிக்கிற மாதிரி நிக்க, ஒழுங்கா நெல்லு. வா உள்ள போவோம். உள்ள வரலாமா? உள்ள வந்த அப்புறம் கேக்கா. வாமா. யாரு? ஓ இந்த பிசாசா? கொள்ளிவை பிசாசு. சும்மா இருட்டி. எந்திரிச்சு உட்கார, ஆள் வந்திருக்காவல்ல. நம்ம வீடு என்ன எப்படினாலும் கிடப்பேன். எந்திரிட்டி. பாட்டி இரி. சோபாலம் புதுசா இருக்கு. எங்க ஆட்டையை போட்டது? நீங்க உங்க பழைய புருஷன்ட்ட ரூபாய் ஆட்டையை போட்ட மாதிரி எங்களுக்கு யாரு இருக்கா? இது எங்க அப்பா சொந்தமா சம்பாதிச்சது. சின்னவளுக்கு வாய் ரொம்ப போல, பெருசு பேசவே மாட்டுக்கு. நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டி. ஆகஸ்ட் மாசம் எங்களுக்கு கல்யாணம். கார்டு கொடுக்க தான் வந்தேன். கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. உங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்கும்ல. நீ சமையல் செய்கிற வேலையும் மிச்சம், செலவும் மிச்சம். செலவு எப்படி மிச்சமாகும்? கல்யாணம் வந்தா மொய் செய்யாமலா போவாங்க? ஓ மொய்யா? என்ன ஒரு 500 செய்வீங்களா? 500 செஞ்சுட்டு 4 பேரும் தின்னுட்டு போவீங்க. எத்தனாவது கல்யாணம் சித்தி? 6ஆவதா 8ஆவதா? சோனியா என்ன பேச்சு பேச? இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் அப்படிதாம்மா பேசணும். அப்பாவே உன்னை தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்கு. நான் மரியாதை கொடுத்து பேசணுமோ? ரொம்ப பேசுற. சரி, என் வாயில விழ வேண்டாம். எனக்கு இது முதல் கல்யாணம் தான். முதல்ல நடந்து ஆக்சிடென்ட். ஓ சரி சரி. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லவே இல்லை. எப்படியும் பெரிய பணக்கார மாப்பிள்ளைய தானே பிடிச்சிருப்பீங்க. பணம் இருக்கிற ஆளு தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தொழிலதிபரா இல்லைன்னா பெரிய ஹோட்டல் ஓனரா, மேனேஜரா? வயசுக்கு மேல பேச விடுதா எங்க அக்கா காரி. அவ மவளை நினைக்காமல பிச்சாண்டி இவன் தான். ஓ இவங்களா? சரி சரி. பிச்சுமணி தானம்மா அவன் பேரு, பிச்சாண்டிங்க. ஏதோ ஒண்ணு வாயில வந்ததை அடிச்சு விட வேண்டியதான். சரி கல்யாணத்துக்கு வாங்கன்னு போயிட்டாரு. பத்திரிக்கை அங்க போட்டிருக்கேன். வாங்க வாங்க. உங்க அப்பாட்ட சொல்லி நல்ல கறி மீன் முட்டைலாம் போடுதாங்கப்பா. வாப்பி தின்னுட்டு வருவோன்னு கூப்பிடு. சாப்பாடுனே உங்க அப்பா வாயை பிளந்துட்டு வருவாரு. நீங்க வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சாலே எங்க அப்பா எங்க அம்மாவை தான் திட்டுவாங்க. உங்களெல்லாம் உள்ள விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க கல்யாணத்துக்கு நாங்க வர்றது டவுட் தான். பங்கட்டும் நீ என்ன பேசணுங்கிறத அவளுக்கு எழுதி கொடுத்து பேச வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. கண்டிப்பா வாரண்டி. இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியா அமையட்டும். எங்க சித்தி பண்ண தான தர்மத்துக்கு அவளுக்கு இருக்கிற ஒரே பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டு என்ன செய்ய? ஹலோ ஹலோ ஹலோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன ஆயிட்டு எனக்கு? நான் நல்ல ராஜாதி மாதிரி தான் இருக்கேன். 2 கோடிக்கு நான் அதிபதி. சரியா? அந்த பங்களாவை 50 லட்சத்துக்கு வாங்கினேன். இப்போ அதோடைய வேலை 1 கோடி போகுது. உன் அளவுக்குலாம் நானும் கடன் கட்டிக்கிட்டு இருக்கல. சரியா? ரொம்ப பேசாத. எங்க அம்மா ஒரே ஒரு வாட்டி தானே கல்யாணம் முடிச்சாங்க. நீங்க நிறைய வாட்டி முடிக்கீங்க, உங்களுக்கு நிறைய சொத்து கிடைக்கி. பங்கச்சோம்பிள்ள வாய் அடிக்கவே ரொம்ப பேசிட்டு இருக்கா. சும்மா இருட்டி சோனியா. பிச்சுமணி வா, காடு கொடுக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஏமா அந்த பிச்சுமணி அங்கிள் பாவம் நல்லா மாட்டிக்கிட்டாரு. எனக்காவது ரோட்ல மாட்டுவா. வாழைப்பழத்தோட பிச்சு போடதேன் பாரு. ரொம்ப வாய். ஏமட்டி ரொம்ப பேசுத. ரொம்ப பேசுதனா? அப்பாவையும் உன்னையும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. நான் ரொம்ப பேசலனா சும்மா மண்டையாடிட்டு இருக்க சொல்லுதியோ? அப்படிதான் பேசுவேன். என்ன கோவம் வருது எப்பா இவளுக்கு. என்னாச்சு விஷால் வெயில உட்கார்ந்திருக்காங்க? விஷால் என்னாச்சு வெயில உட்கார்ந்திருக்கீங்க? மறுபடியும் எங்க அம்மா அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஏன் அடிக்கடி துரத்துறாங்க? இசை வீட்டுக்கு உதவி செஞ்சல, அது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு
வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு செல்போன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. என்ன விஷால் இப்படி மறுபடியும் மறுபடியும் வீட்டுல மாட்டிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணனே தெரியல சத்யா. காலேஜுக்கு இன்னைக்கு நீங்க வரலையா? இல்ல, எங்கேயுமே போக பிடிக்கல. இன்னைக்கு நான் ஃபேக்டரிக்கு கூட போல. நான் இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்துட்டு இருக்கேன். சரி வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். அடிக்கடி உங்க வீட்டுல வந்து தொந்தரவு பண்றது தப்பு சத்யா. அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல. எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நீங்க வாங்க. வேண்டாம் சத்யா, சும்மா இரு. வாங்க விஷால். மூத்தவனும் காலேஜ்ல இருந்து வரலையோ? வர நேரம் தாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. எப்பவும் கூட இன்னைக்கு கொஞ்சம் நேரான மாதிரி தெரியுதுல. ஆமா ஆமா வந்துருவா. எங்க பேர போறா? அந்த இவனு இங்க தானே கிடக்கா, வந்துருவா. தம்பி விஷாலு பாப்பா. தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் அங்கிள். எம்மா இப்ப விஷால மறுபடியும் உங்க வீட்டுல விரட்டி விட்டாங்க. பாவம் ரோட்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். இசை வீட்டுக்கு உதவி பண்றது தெரிஞ்சு போச்சு. அடக்கடவுளே, அப்படி பார்த்தாலும் அவங்க அம்மாவுக்கு தங்கச்சி தானே, அதுக்கு பிள்ளைய வீட்டு விட்டா விரட்டி விடுறது. ஏன் ஆனா உங்க வீட்டுல விரட்டி விடுதாவோப்பா? எப்பவும் இப்படிதானோ? இல்ல அங்கிள், இப்பதான் 2 தடவை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் அப்படி செஞ்சதே கிடையாது. அவங்க வீட்டுல சேர்க்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டும்பா, அதான் கூட்டு வந்துட்டேன். சத்யா, அப்பா இப்போ ஒன்று சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்கிடாத. தம்பி விசாலு, இதுவும் வருத்தப்பட்டுக்கிடாதப்பா. ஓயாம இங்க வந்து இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா இங்கேயும் வாலி பிள்ளைகள் இருக்கு. ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? அடுத்தவங்களுக்காக நம்ம வாழதும். போன தடவை நீங்க இப்படி எல்லாம் பேசலையே. முழுசா பேச விட்டு பங்கஜம். உங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை கண்டிக்கணுங்கிறதுக்காக தான் அனுப்பி விடுதாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கும் போது நாங்க எங்க வீட்டுல கொண்டு உட்கார வச்சு நல்லபடியா பாத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிரும். அவங்க என்ன நினைக்காங்க, உங்களுக்கு பணத்தோடைய அருமை தெரியணும், கஷ்ட நஷ்டம் புரியணுங்கிறதுக்காக தான் விரட்டி விடுதாவோ. அப்ப நீங்க ஒரு டைம் சாப்பாட்டுக்கும் சரி, ஒரு இடத்துல தூங்குறதுக்கும் சரி கஷ்டப்படும் போது அந்த அருமை தெரியும். அதுக்குதான் உங்க அப்பா அம்மா அப்படி செய்தாவோ. அதுல நாங்க தலையிட்டு அதை நாங்க கெடுக்கும் போது நாளைக்கு எங்களுக்கு கூட அது பிரச்சனையா வரும். உங்க அப்பா பார்த்துட்டு நீ எதுக்கு என் பிள்ளைய உங்க வீட்டுல வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்பா என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுத? அப்பா கரெக்டே தாம்மா பேசுறேன். அந்த தம்பியோட அம்மா அப்பா ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. நம்ம பிடிச்சு கொண்டு இங்க அடைக்கலம் கொடுத்தோம்னா அது தப்பாயிருமா? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எதுக்காக அவங்க அம்மா அப்பா ஓயாம விரட்டுதாங்கிறத அந்த தம்பி தான் கண்டுபிடிச்சு அது சரி கட்டணும். இப்போ நீ வந்து ஒழுங்கா படிக்கல, ஏதோ ஒன்று பண்றேன்னு சொல்லி நான் உன்னை வந்து விரட்டி விட்டேன்னு வச்சுக்கேன். அப்பா அப்படி செய்ய மாட்டேன். அப்போ யாரோ ஒருத்தவங்க உன்னை பிடிச்சு வச்சு நீ மார்க்கே வாங்கட்டாலும் பரவாயில்ல எங்க வீட்டுல வந்து இருந்தா உனக்கு என்ன தோணும்? என்ன பண்ணனாலும் நமக்கு இவங்க இருக்காங்கன்னு தோணும்லாமா? நீங்க சொல்றது கரெக்டு தான் அங்கிள். விசாலு, நீ எங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி எப்பனாலும் வரலாம் போலாம், எத்தனை நாளாலும் இங்க இருக்கலாம்ப்பா, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா உங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு இங்க ஒய்யாம வந்து இருந்தா நாலு பின்ன நாங்களே உன்னைய தப்பா கொண்டு போற மாதிரி என் மனசுல படுது. எங்க பாவங்க. சத்யா, அப்பா பேரசு கரெக்டு தானம்மா? விஷால் பாவம்பா. சத்யா, அங்கிள் சொல்றது கரெக்டு தான். அங்கிள் சொல்றது 100க்கு 100 கரெக்டு. சரியா, நான் கிளம்புறேன். விஷால் ஒரு நிமிஷம். ஏன்பா இப்படி பேசுத? பாவம்பா. நீங்களாம் சின்ன பிள்ளைங்கம்மா, உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாதுமா. ஓயாம அப்படி கூப்பிட்டு வைக்க முடியாதுமா. ஆமாட்டி, அப்பா ஏதாவது ஒன்று சொன்னார்னா அதுக்கு ஒரு 1000 அர்த்தம் இருக்கும். கரெக்டாக தான் பேசுறாரு அப்பா. நீங்க சின்ன பிள்ளைங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. போ போய் துணியை மாத்திட்டு காப்பி குடி. விஷால் பாவம் எங்க போறாருன்னு தெரியலையே.